பலத்த பாதுகாப்புடன் சிரித்தபடி அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி விமானத்திற்குள் வைத்து போலீசாரிடம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். மேலும் ஒரு பெண் தொடர்பாக வெளிவந்த அதிர்ச்சி. இசாரா செவ்வந்தியை கைது செய்து இந்த அரசாங்கம் நாடகமாடுகின்றது. நாமல் ராஜபக்ச கடும் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கருகில் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி. 2 பேர் அதிரடி கைது. இசாரா செவ்வந்தி நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபருடன் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் உட்பட மேலும் 4 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புற தேவகே என்ற 26 வயதுடைய செவ்வந்தி மற்றும் கிளிநொச்சி பழையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் வயது 33 என்ற நபரும், யாழ்ப்பாணம் மிருசுவில்லைச் சேர்ந்த தக்சி நந்தகுமார் என்ற பெண்ணும், தினேஷ் ஷியாமந்த டி சில்வா எனும் 49 வயதுடைய நபரும், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை என்று சொல்லப்படும் கே பாய் என்று அழைக்கப்பட்ட 35 வயதுடைய நபருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு 43 வயதுடைய தினேஷ் நிசாந்தகுமார் விக்ரம் ஆராய்ச்சி என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் நேற்றைய தினம் விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் ASP ரொஹான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் IP ஹிகான் டி சில்வா ஆகியோரால் 3 நாட்களாக நேபாளத்தில் தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு நடவடிக்கை வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. நேபாள காவல்துறை மற்றும் இன்டர்போலின் உதவியுடன் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பிரியந்த வீரசூரிய மற்றும் புலனாய்வுத்துறையின் மூத்த அதிகாரி அசங்க கரவிட்ட ஆகியோரின் முழு மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கெசல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இசாரா செவ்வந்தியின் மறைவிடத்தின் தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே ரொஹான் ஒலுகலவின் தலைமையில் விசேட குழு ஒன்று அங்கு சென்றிருந்தது. இதன்படி நேபாளத்தின் காத்மெண்டுக்கு சென்ற இலங்கை காவல்துறை அதிகாரிகள் நேபாள காவல்துறையினரை சந்தித்து நடவடிக்கை குறித்து விவாதித்துள்ளனர். மேலும் இசாரா செவ்வந்தி மறைந்திருந்த சொகுசு வீட்டிற்கு அடுத்த வீட்டில் தங்கிய பின்னர் அவர்கள் விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். இந்த நடவடிக்கையை தொடங்கிய நேபாள போலீசார் முதலில் இசாரா செவ்வந்தியின் உதவியாளரான கெனடி பஸ்தியாம்பிள்ளை என்று சொல்லப்படும் JK பாய் என்பவரை கைது செய்தனர். அவர் தோமலில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்திய விசாரணையின் போது இசாரா செவ்வந்தியின் இருப்பிடத்தை உறுதி செய்த பிறகு நேபாள காவல்துறையின் உதவியோடு வீடு சோதனை செய்யப்பட்டது. செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டார். தன்னை கைது செய்ய வந்த உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகலவை பார்த்ததும் திகைத்து போன செவ்வந்தி, ஒலுகல ஐயா, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை கைது செய்ய வருவீர்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். செவ்வந்தி பக்பூரில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து வீட்டு உரிமையாளரிடம் தான் ஒரு இந்திய பெண் என்று கூறி வந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அவர் இந்தியாவின் பெங்களூருவைச் சேர்ந்தவர் என்றும் சுமார் 1 மாதமாக பக்தபூரில் தங்கியிருந்ததாகவும் பெரும்பாலும் தனது அறைக்குள் தங்கியிருந்ததாகவும் கூறினார் என்று விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஒலுகல எப்போதாவது தன்னை கைது செய்ய வருவார் என்று நினைத்ததாக இசாரா செவ்வந்தி கூறியுள்ளார். 7 மாதங்களாக நேபாளத்தில் சிக்கியிருந்ததாகவும் இப்படி இருப்பதை விட இலங்கைக்கு செல்லாம் என நினைத்ததாகவும், ஆனால் காவல்துறையினரிடம் பிடிபட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் தான் அங்கேயே தங்கியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஜீவதாசன் கனகராசா மற்றும் தக்சி நந்தகுமார் ஆகியோர் மேலும் ஒரு இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளில் JK பாய் இசாரா செவ்வந்தியை படகில் இந்தியாவுக்கு அழைத்து சென்று கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அங்கேயே வைத்திருந்தார். பின்னர் 6 நாள் ரயில் பயணத்தின் மூலம் நேபாளத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். கடல் வழியாக குற்றவாளிகளை மற்ற நாடுகளுக்கு கடத்துவதை தனது தொழிலாக கொண்ட JK பாய் தனது தொடர்புகளை பயன்படுத்தி அவளை எல்லை தாண்டி நேபாளத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். மேலும் காத்மெண்டுவில் ஒரு வாடகை வீட்டையும் அவருக்கு வழங்கியுள்ளார். கணமுல சஞ்சீவ கொலைக்கு பிறகு பல நாட்களாக கொழும்பை சூழவுள்ள பல பகுதிகளில் தலைமறைவாக இருந்த இசாரா செவ்வந்தி பின்னர் மதுகம பகுதியிலும் அங்கிருந்து மித்தனியாவிற்கும் தப்பிச் சென்றுள்ளார். JK பாய் பித்தனியாவில் அவருடன் சேர்ந்துள்ளார். மேலும் அங்கு ஒளிந்து கொள்ள சம்பத் மரம்பரி என்ற குற்றவாளியின் உதவி அவருக்கு கிடைத்ததா என்ற கோணத்திலும்
போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கெசல்பத்ர பத்மே கும்பலுடன் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் மற்றும் ஒரு பெண் பற்றிய தகவல்களையும் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் அந்த இடத்தில் கெசல்பத்ர பத்மேயின் கும்பலின் மற்றும் ஒரு தலைவரான கம்பகா பாபா என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை கைது செய்த போது அவரை காவலில் இருந்து விடுவிப்பதற்காக போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகலவுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரையில் பேரம் பேசப்பட்டதாகவும், ஆனால் போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல அதனை மறுத்து அவரை கைது செய்து இழுத்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு அதிர்ச்சி செய்தியொன்றை இசாரா செவ்வந்தி போலீசாரின் விசாரணைகளில் வெளிப்படுத்தியுள்ளார். கனமுல்ல சஞ்சீவவை சுடுவதற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு தான் வந்தபோது என்னை ஒரு வழக்கறிஞர் என்று நினைத்து ஒரு பெண் வழக்கில் வாதாடுவதற்கு என்னிடம் வழக்கை ஒப்படைத்தார் என இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார். சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் ஒரு மூளையாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி போலீஸ் விசாரணையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கனமுல்ல சஞ்சீவவை சுடுவதற்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொமாண்டோ சலிந்துவுடன் தான் நீதிமன்றத்துக்கு வந்தேன். வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வறையில் இருந்தேன் என்றும் தெரிவித்துள்ளார். அங்கு வந்த மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார். நான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார். அந்த பெண் கணவர் தன்னை அடிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த பெண் தன்னிடம் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்த பணத்தில் 1000 ரூபாய் மட்டுமே என்னிடம் உள்ளது. இதை எடுத்துக்கொண்டு என் வழக்கை பற்றி பேசுவீர்களா? அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார். நான் வேறொரு வழக்கை பற்றி பேச வந்திருப்பதாகவும் அவளிடம் தெரிவித்தேன். எனவே அங்கிருந்த இன்னும் ஒரு பெண் சட்டத்தரணியை காட்டி அவரிடம் செல்லுமாறும் நான் தெரிவித்திருந்தேன். ஆனால் அங்கிருந்த சட்டத்தரணி 1000 ரூபாய் போதாது 2000 ரூபாய் வேண்டும் என கோரியிருந்தாராம். மனமுடைந்து என்னிடம் மீண்டும் அந்த பெண் வந்து பேசிய போது நான் அவரை வெளியில் அழைத்து சென்று 5000 ரூபாவை அவரிடம் வழங்கினேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் கனமுல்ல சஞ்சீவவை சுட்டு தள்ளுவதற்கு முன்னர் இடம்பெற்றது என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீட்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என்ற 36 வயதுடைய பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகள் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டிருந்தது. கடலுக்குள் வீசப்பட்டதால் அவருடைய நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் அவர் உயிரிழந்துள்ளமை தெரிய வந்திருந்தது. இதனை அடுத்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையிலே தற்போது 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2வரில் ஒருவர் பெண் என்றும் தெரிய வந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இசாரா செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு 1 வருட காலம் எடுத்ததா என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இசாரா செவ்வந்தியை கைது செய்த அரசாங்கத்திற்கு 1 வருட காலம் எடுத்துள்ளது. அப்படியானால் மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்திற்கு எங்கே நேரம் இருக்கும் எனவும், இப்போது இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார், மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்திற்கு நேரம் உள்ளதா எனவும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப் பொருளை அழிப்பதற்கு அரசாங்கத்திடம் பல வசதிகள் உள்ளன. எனவே பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப் பொருளை அழிப்பதற்கு அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை. இருந்தாலும் அரசாங்கம் மிக மிக பின்தங்கிய நிலையிலேயே செயற்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களின் பின்னால் உள்ள அந்த தொடர்புகளையும் நபர்களையும் அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகுந்தனவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சிக்குரியது. விசாரணை கட்டமைப்புகளை அரசியல் தலையீடுகள் ஆக்கிரமித்துள்ள நிலையில் நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமாக செயற்படுகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகளின் நோக்கங்களுக்காக கீழ்த்தனமாக செயல்படுவதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் நோக்கத்திற்கு அமைவாகவே போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளும் கீழ்த்தரமாக செயல்படுகின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் சுயாதீன போலீஸ் சேவையை மலினப்படுத்துகின்றதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனமுல்ல சஞ்சீவ கொலையின் சந்தேக நபரான செவ்வந்தி கைது செய்யப்பட்டமை சிறந்தது.
போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் பின்னணியை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். அனைத்து விடயங்களுடனும் ராஜபக்சக்கள் தொடர்புபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மீண்டும் கடல் வழியாக இலங்கைக்கு திரும்பியுள்ளனர். இவ்வாறு நாடு திரும்பிய அவர்கள் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலையைச் சேர்ந்த இவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடல் வழியாக படகில் சென்று தமிழகத்தில் அடைக்கலம் கோரிய நிலையில் நீண்ட நாட்களாக முகாமில் வசித்து வந்துள்ளனர். இலங்கையில் போர் நிறைவடைந்த நிலையில் தற்போது இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ள நிலையிலும் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 14ஆம் திகதி இரவு தமிழ்நாட்டிலிருந்து படகில் புறப்பட்டு மன்னார் பேசாலை கடற்பரப்பை வந்தடைந்துள்ளனர். அவர்கள் தாமாகவே முன்வந்து பேசாலை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் பிணையில் செல்ல விடுவிக்கப்பட்டுள்ளனர்.